ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோவோடு உங்களுக்கு வந்திருக்கேன். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோவை, அப்புறம் வருத்தப்படுவீங்க. சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி என்னென்னா அம்மா வச்ச மீன் குழம்பு அது பார்த்துருவோமா. நம்ம குக்கரில் இருக்கிற சாப்பாடை நல்லா ஸ்லைஸ் நல்லா கட் பண்ணி நம்ம பிளேட்டில் போட்டுக்குவோம். நீங்களும் இந்த மாதிரி மீன் குழம்பு அம்மா வச்சதெல்லாம் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை பார்த்து நான் என்ன பண்ணிக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து அம்மா மண் சட்டியில் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மண் சட்டியில் வச்ச மீன் குழம்பு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் இருக்கிறீங்க, மாடர்ன் உலகத்தில் இருக்கிறீங்க, அதனால் பாத்திரங்கள்லாம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டுருக்கு. ஆனால் மண் சட்டிக்கு இருக்கிற அந்த மரியாதையும் அந்த சுவையும் வேறு மாதிரி இருக்கும். அதுபோல் எங்கள் அம்மாவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மண் சட்டியில் தான் வச்சுருக்காங்க. நானே ஒரே கையிலேயே வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறதுனால தான் கொஞ்சம் வீடியோ முன்ன இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்திங்களா மீன் குழம்பு, மீன் அங்கே பாருங்கள் சைடில் தலை, பார்த்திங்களா தலை இருக்கா, மீன் தலை. எனக்கு மீன் தலை ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு உறிஞ்சி இழுக்கும் போது சூப்பராக இருக்கும். பாறை மீன் தாங்க சமைச்சிருக்காங்க. அம்மா சமைச்சது வேறு மாதிரி டேஸ்ட்டு. நல்லா மசாலாலாம் அரைச்சி போட்டிருக்காங்க. கடையில் வாங்கினது எந்த மசாலுமே இல்லை, எல்லாமே வீட்டில் பண்ணதே தான். சீக்கிரமாக குறுகிய நேரத்தில் அம்மா பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள் எப்படி பூ போல் நல்லா வெந்திருக்குன்னு. நீங்களும் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கிறீங்களா? அதோடைய சுவை எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே.